ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல் லிட்ரேச்சர் வித் கிறிஸ்தராஜ். இன்றைக்கி 26/8/2025க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் டெய்லி நியூஸ் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு, சர்வதேச மலாலா தினம் என்றைக்கு அனுசரிக்கப்படுதுன்னா ஜூலை 12. சமீபத்தில் ஓய்வு பெற்ற அதிதி சௌஹான் இவர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவர்னு பார்த்தீங்கன்னா கால்பந்து விளையாட்டு. 2025 இந்தியாவோட தூய்மை நகரங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்த ஊர் எதுனா இந்தூர். உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் எங்கு நடைபெற்ற நிகழ்வில் தொடங்கி வைக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா சிதம்பரம். பிரிம்ஸ்டெக் நாடுகளின் 2வது துறைமுகங்கள் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னா விசாகப்பட்டினம். யுனெஸ்கோவின் பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ள செஞ்சிக்கோட்டை எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம். இந்தியாவில் புலிகள் அதிகம் உள்ள மாநிலம் பார்த்தீங்கன்னா மத்திய பிரதேசம். வியாத்ரி மித்ரா திட்டம் எதோட தொடர்புடையதுன்னு பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்கான இலவச கல்வி தொகுப்புகள் வழங்கும் திட்டம். இது ரீசண்டாக ஆந்திராவில் தொடங்கியிருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டம் காவல்துறை புதுசாக ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரெஸ்ட் ஆப், அதாவது போலீஸாருக்கு வார விடுமுறை அளிப்பதற்காக ரெஸ்ட் ஆப் அப்படிங்கிற ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நினைவு சின்னங்கள் பட்டியலில் இந்தியாவில் மொத்தம் 44 சின்னங்கள் இடம்பெற்றுள்ளது. இன்றைக்கி 26/8/2015 மதர் தெரசா பிறந்த தினம், அதாவது ஆகஸ்ட் 26 இன்னைக்கு அவங்களோட பர்த்டே ஆனிவர்சரி அனுசரிக்கப்படுது. இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் டாக், அதாவது இன்டர்நேஷ்னல் டாக் டே இன்றைக்கி தான் அனுசரிக்கப்படுது. அதே மாதிரி விமென்ஸ் ஈக்குவாலிட்டி டே ஆகஸ்ட் 26 இன்றைக்கி அனுசரிக்கப்படுகிறது. தமிழில் பார்த்திங்கன்னா பெண்கள் சமத்துவ தினம். இதுக்கப்புறம் இஸ்ரோ ஒரு 5 சிறப்பு திட்டங்களை அடுத்தடுத்து செயல்படுத்த இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன்று ககன்யான். இது 2027க்குள்ளார நிலவுக்கு மனிதர்கள் அனுப்பக்கூடிய திட்டம். அடுத்தது இதிலேயே வியோமித்ரா அப்படிங்கிற ஒரு பெண் ரோபோட்டை விண்கலத்தில் அனுப்பிச்சு அந்த விண்கலத்தோட செயல்பாடுகளை முழுசாக சோதிக்க இருக்கிறாங்க. இந்த ரோபோ மனிதர்கள் எப்படி பயணிப்பார்களோ அதே மாதிரி பயணித்து மனிதர்கள் எப்படி தகவல்களை திரட்டுவாங்களோ அதே மாதிரி இதுவும் தகவல்களை திரட்டி அனுப்புங்க. 2வது சந்திராயன் 4. இது வெறும் ஆய்வு பணிக்காக மட்டுமின்றி நிலவிலிருந்து பொருட்களை பூமிக்கு கொண்டு வரும் ஒரு சிறப்பான திட்டம். அடுத்தது சுக்ரயான் 1. வெள்ளி கிரகத்தில் வளிமண்டலத்தையும் அதன் மேற்பரப்பையும் பற்றி விரிவான ஆய்வுகளை மேற்கொள்ள இந்த திட்டம் பயன்பட போகுது. அடுத்தது மங்கள்யான் 2. செவ்வாய் கிரகத்திற்கு ஒரு ரோவர் மற்றும் ஆர்பிட்டரை அனுப்பி அதோட மேற்பரப்பில் உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா அப்படின்னு ஆய்வு செய்ய போகிறாங்க. அடுத்ததாக 2035க்குள்ளார இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை உருவாக்குவது, இதுதான் இந்தியாவோட ஒரு கனவு திட்டம்னு கூட சொல்லலாம். ஏன்னா சர்வதேச விண்வெளி நிலையம் மாதிரி இந்தியாவுக்கும் ஒரு விண்வெளி நிலையம் இருக்கணுங்கிறது இந்தியாவோட கனவு. இதை எப்போக்குள்ளார நிறைவேற்றணும்னு பார்க்குறாங்கன்னா 2035க்குள்ளார. இதோட சிறப்பம்சம் பார்த்திங்கன்னா இது விண்வெளியில் தொடர்ந்து மனிதர்கள் இருப்பதற்கான ஒரு தளத்தை உருவாக்குங்க. இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண இன்ஃபர்மேஷன் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு வேறு சில இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.